வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பெரிய விஷயம். டிசிஎஸ். ஆமா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அடுத்த 6 வருஷத்துல அதோட ஷேர் பிரைஸ் இங்க போகும். ஒரு சுவாரஸ்யமான கணிப்பு இருக்கு. அதத்தான் நாம இப்போ அலசி ஆராய போறோம். வாங்க உள்ள போலாம். இப்போ ஒரு கேள்வி. 2030ல நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய டெக் கம்பெனில ஒண்ணான இந்த டிசிஎஸோட மதிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்மளோட இந்த முழு பயணமே. சரி, நாம எப்படி இத பார்க்க போறோம்னா, முதல்ல டிசிஎஸ்னா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம். அப்புறம் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம்தான் சாமகலாம்னு 2025ல இருந்து 2027 வரைக்கும், அப்புறம் 2028ல இருந்து 2030 வரைக்கும் எப்படி வளரும்னு பார்க்க போறோம். கடைசியா ஒரு இன்வெஸ்டரா இதையெல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லி முடிச்சிடலாம். சரி, கட்டத்துக்குள்ள போலாம். அதாவது எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ டிசிஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, அது என்ன கம்பெனின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். டிசிஎஸ் முழுசா சொன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இது ஒரு உலக லெவல் ஐடி சர்வீஸ் கம்பெனி. இவங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிளவுட் கம்ப்யூட்டிங், அப்புறம் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இந்த 3 விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண்களா இருக்க போகுது. ஓகே, கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அது ஃபைனான்ஷியலா எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கலாமா? ஏன்னா எந்த ஒரு கணிப்புக்கும் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் பேஸ். அடேங்கப்பா, 11 லட்சம் கோடி ரூபாய்! யோசிச்சு பாருங்க. இதுதான் டிசிஎஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு. இந்த ஒரு நம்பரே போதும் கம்பெனி எவ்ளோ பெரியதுன்னு புரிஞ்சுக்க. சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா சில நம்பர்ஸ பார்க்கலாம். இங்க பாருங்க, ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 52.4%. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்வெஸ்டர்ஸ் போடுற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் கம்பெனி கிட்டத்தட்ட 52 ரூபாய் லாபம் சம்பாதிக்குது. சூப்பர் அல்ல? அடுத்து ROCE, இது 64.6%. கம்பெனி தன்னோட மொத்த பணத்தையும் எவ்ளோ திறமையா யூஸ் பண்ணி லாபம் பாக்குதுன்னு காட்டுற நம்பர் இது. சோ இந்த 2 நம்பருமே ஒண்ணுதான் சொல்லுது, டிசிஎஸோட ஃபினான்ஷியல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போதான் அசல் விஷயத்துக்கே வரும். கணிப்புகள். முதல்ல 2025ல இருந்து 2027 வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல டிஜிட்டல் துறைக்கான தேவை அதிகமாகறதால ஒரு ஸ்டெடியான வளர்ச்சி இருக்குன்னு கணிக்கிறாங்க. சரி, வருஷம் வருஷமா பார்க்கலாம். 2025ல டார்கெட் 3100 ரூபாய். எதுக்கு? ஏன்னா டிஜிட்டல் சர்வீசஸ், கிளவுட், AI இதுக்கெல்லாம் டிமாண்ட் பயங்கரமா இருக்கும். அடுத்து 2026ல பாத்தீங்கன்னா 3850. இதுக்கு காரணம் கம்பெனி உலக அளவுல இன்னும் பெருசா வளரும், கிளவுட் டெக்னாலஜியை இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 2027ல 4700. இப்போ ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங்னு புது புது செக்டார்ல பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்தது ஒரு ஸ்டெடியான வளர்ச்சி. ஆனா இனிமேல் பார்க்க போறது தான் அசல் வளர்ச்சி வேகம் எடுக்க போற கட்டம். அதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜி மூலமா ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்கும்னு கணிக்கிறாங்க. இங்கேதான் கேம் மொத்தமா மாறுது. 2028ல டார்கெட் 5400 ரூபாய். இதுக்கு முக்கிய காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் பெரிய ரோல் பிளே பண்ணும். அடுத்த வருஷம் 2029ல 6500. ஆட்டோமேஷன், சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின் புது புது ஏரியாக்குள்ள போவாங்க. கடைசியா 2030 டார்கெட் 7800. AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாதிரி டெக்னாலஜியால வருமானம் பல மடங்கு அதிகரிக்குன்னு ஒரு பெரிய கணிப்பு இருக்கு. சரி, இப்போ இந்த 6 வருஷ பயணத்தையும் இந்த கம்பெனியை யார் வச்சிருக்காங்கன்றதையும் ஒரு இன்வெஸ்டர் பார்வையில இருந்து பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த டேபிள்ல எல்லாமே இருக்கு. அடுத்த 6 வருஷத்துக்கான முழு டார்கெட் 3100ல ஆரம்பிச்சு மெதுவா ஸ்பீட் எடுத்து 7800 வரைக்கும் போற ஒரு வளர்ச்சி பாதைய இந்த கணிப்பு நமக்கு காட்டுது. அப்போ இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் யாரு, இந்த ஷேர்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 72% ஷேர்ஸ், அதாவது மெஜாரிட்டி ப்ரமோட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு. இங்க ப்ரமோட்டர்ஸ்னா டாடா குரூப் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? கம்பெனியோட எதிர்காலத்து மேல அவங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. மீதி இருக்கிற ஷேர்ஸ்ல DII, அதாவது நம்ம ஊர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் FII, அதாவது வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ், கடைசியா நம்மள மாதிரி பப்ளிக் கிட்ட ஒரு சின்ன பங்கு இருக்கு.
ஓகே, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தகவல் எல்லாமே ஒரு ஆதாரத்தை வச்சு தான் சொல்லப்படுது. அதோட டிஸ்க்ளைமரை நான் அப்படியே படிக்கிறேன், கவனமா கேளுங்க. இந்த கட்டுரை கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே, நாங்கள் செபியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் அல்ல. எனவே இந்த தகவலை முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு முதலீட்டையும் செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். சரி, இந்த கணிப்பையெல்லாம் பார்க்கும்போது மனசுல ஒரு கேள்வி ஓடுது. ஏஐ, குவாண்டம் கம்ப்யூட்டிங், புது புது டெக்னாலஜி எல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் டிசிஎஸ் மாதிரி பெரிய டெக் கம்பெனிகளுக்கு ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கமா இல்ல ஒரு பழைய அத்தியாயத்தோட முடிவா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?